முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சு அதில் 3 வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துருக்கேன், 2 கிராம்பு, ஒரு பட்டை 2 உடைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம இப்போ பொடி பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு வறுத்தா போதும். இதை பொடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு 4 பல்லு பூண்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வணக்கிக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி, அதை பச்சையாகவே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெறும் தக்காளி மட்டும்தான், வேறு எதுவும் சேர்க்கலை, பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா தவஞ்சு வந்த மாதிரி ஆயிடுச்சு கிரேவி. இப்போ இது கூட நான் கழுவி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனு. அதை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல மசாலா, அதையும் பொடி பண்ணி அதையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த கரம் மசாலா போட்டதை வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி வைக்க வேண்டியதில்லை, சீக்கிரமாகவே சிக்கன் வெந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இட்லிக்காக இது செஞ்சுருக்கேன். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கிரேவி. இந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். தேங்க்யூ.